வருஷத்துக்கு ஒரு முறை தலைவலி வரும், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜுரம் வரும். அந்த மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை, 10 வருஷத்துக்கு ஒரு முறை இப்படியான ஒரு தலைவலி அவங்களுக்கு வரும். அது மாதிரி தான் இதுவும். விஜயோட அரசியல் கிட்டத்தட்ட அப்படி தான். ஒரு தலைவலின்னு ஒன்று வச்சுங்க. திமுகலாம் பயந்த மாதிரிலாம் தெரில. திமுகவும் சரி, பாஜகவும் சரி, யாரும் பயந்த மாதிரிலாம் தெரில. அவர் தான் பயந்த மாதிரி உட்காந்துருந்தார். ஆடெல்லாம் வெட்ட போகும்போது அந்த ஆடு இப்படி போகும் பாரு, ஒரு மறுச்சி அப்படி தான் ஒரு முகத்தில் இருந்து பயந்துட்டாங்கன்றது. யாரும் அவருடைய அரசியலை பார்த்து யாரும் பயப்படுற அளவுக்கு அவர் இன்னும் பண்ணலைன்ற ஏக்கம் நமக்கு இருக்குது. பயப்படுற அளவுக்கு அவர் அரசியல் இன்னும் பண்ணல. ஆனால் இப்போ களத்தில் இறங்கி எல்லாம் நிவாரண பணிகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. களத்துலன்றீங்க, அது என்ன களம் தான் நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன களம் அது? ஒவ்வொரு நகர்வாக நிகழ்த்திட்டு வர்றாரு சார். எடுத்த உடனே போய் சார் உடனே சரி என்ன சார் எப்படி அவர் களத்துக்கு போயிட்டாருன்னா அங்கே கூட்டம் வந்துடும், அங்கே கூட்டம் வந்துடும், வரட்டும் சார். உண்மை தானே சார்? சார் அதை போலீஸ் கண்ட்ரோல் பண்ணா அடுத்த மீட்டிங்க்கு பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க. இதையே நீங்கள் சொல்லிங்கன்னா அரசியலுக்கு நீங்கள் வராதீங்க, இன்னும் சேஃபு, மக்களுக்கு சேஃபு, உங்களுக்கும் சேஃப். நீங்கள் அரசியலுக்கு வராதீங்க சார். விஜய் அதை விரும்பலை. நம்ம வந்து ஒரு காஸ்ட்லியான தலைவராகவே இருக்கணும், ரொம்ப காண கிடைக்காத ஒரு மனுஷனாகவே இருக்கணும், மக்கள் கிட்டது அப்படி விலகியே இருக்கணும். அடிக்கடி பார்த்தாக்கா அது சீன் ஆகிடும் சார் அப்படின்னு ஆகிடும். நம்ம அப்படியே கொஞ்சம் பிரபலமாக இருந்தால் நம்ம இப்படியே இருக்கணும், டிஸ்டன்ஸ்லேயே இருந்தோம்னா தான் நம்மளை பார்த்து ஏங்கிக்கினே இருப்போம். இவர் வருவாரா, எங்கிட்ட பேசுவாரா அப்படின்னு. புஷி ஆனந்த் அவர்களுடைய ரோல் என்ன சார் விஜய் அவர்களுக்கு? ரோலா? நீ என்ன சார் இவ்வளோ பெரிய வாசகம் கேட்குறீங்க? ரோல் ஒன்றும் கிடையாது சார். பக்கெட் தூக்கிட்டு பின்னாடியே போனோம். ரோல்னு கேட்டு இருக்கணும். அவரும் பெரிய அறிவு, பெரிய மேதவி. இவனே லா காலேஜில் பாதியில் வந்தவன். அவன் 8ஆம் கிளாஸ் தாண்டிட்டு போனது அது அவனுடைய வரலாறு புரட்டதான் தெரியும். நீங்கள் வேறு ரோல்லாம் கேட்டுக்கிறீங்க. அவர் என்னமோ கர்ம வீரர் காமராஜமும், இவர் மூதறிஞர் ராஜாச்சாரி கேட்குறீங்க. நீங்கள் என்ன சார் நீங்கள்? அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி, இவர் வந்து இந்து அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். ஆனால் உண்மையான விஷயம் கேட்டால் இங்கே அங்கேயே ஒரு இது இருக்குது. கூட்டணின்னு வைக்காமல் தனியாக நின்னால் 234 இவர் ஒருத்தர் மட்டும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கூட நிற்கிற தொகுதியை பொறுத்து இருக்குது. திரும்ப வந்து தடுமாறுறார். இங்கே இருந்தால் ஆட்சி, அதிகாரம், பலம், ஒரு 6 எம்எல்ஏ கிடைக்கும், 2 எம்பி கிடைக்கும். அந்த பக்கம் இவன் என்ன சொன்னா உங்களுக்கு துணை முதலமைச்சர் கிடைக்கும், ஒரு 10 பேருக்கு வந்து எம்எல்ஏ கிடைக்கும், இல்லை ஒரு 20 பேருக்கு எம்எல்ஏ கிடைக்கும் அப்படின்னு. சரி, அதை தாண்டி ஒன்று கிடைக்கும், ஆதவ அர்ஜுனா கூட போனால் இது கிடைக்கும். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேரில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகரான சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கும் சார். சார் இப்போ நம்ம வந்து விஜய் அவர்கள் வந்து வெறும் அறிக்கை மட்டுமே விட்டுட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தார். தாவேக தலைவர் சொல்லுங்க, கோச்சிக்கு போறாரு. நீங்க வெறும் விஜய்னு சொன்னா சரி ஓகே சார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான நம்ம விஜய் அவர்கள் சொல்லுங்க ஃபுல்லா. வெறும் அறிக்கையை மட்டுமே விட்டுட்டு வேற படிப்பெல்லாம் நீங்க போட முடியாது. அவர் லா காலேஜ் வந்து பாதியில் வந்துட்டாரு. ஆமா சார், அவரே ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காரு. அதனால வந்து படிப்பு சொல்ல முடியாது. ஆனால் தாவேக தலைவர் விஜய்னு சொல்லுங்க. ஆனால் அவர் வந்து இப்போ தலைவராயிட்டார். ஓகே சார். அப்படி இருக்கிறவர் வந்து இப்போ வந்து எல்லா விஷயங்களும் இறங்கி செய்யறது நம்மளால பார்க்க முடியும் சார். நிவாரண பணிகள் இறங்கினா எங்கே இறங்கி? அதாவது களத்தில் இறங்கி சார். சரிங்களா? அப்படியா? ஆமாம், நீங்கள் நம்புறீங்க? ஆமாம், நானும் நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புத்தக வெளியீட்டு விழாவில் போய் பாஜகவினரையும் வந்து விமர்சித்து பேசுகிறாரு. அதே மாதிரி திமுக வந்து ரொம்ப விமர்சனம் பேசுகிறாரு. அடுத்த கட்ட நகர்கள் வந்து விஜய் அவர்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது வந்து இப்போ திமுகவே பயப்படுற ரேஞ்சுக்கு வந்து நின்றுருக்காங்க சார். ஸோ இந்த மாதிரி அரசியல் விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, நானும் அப்படி பார்க்குறேன். நீங்கள் பேசும்போது கூட இப்போ சொன்னீங்க கேட்டால் பாஜக விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு, திமுகவை ரொம்ப விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு அப்படிங்கிற அந்த ரொம்பன்றதுக்கு என்ன அந்த நீங்கள் எல்லாருடைய வார்த்தையும் நீங்கள் பிரதிபலிக்கிறீங்க. நீங்கள் உள்நோக்கத்தோடு கேட்கல. பாஜக விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு, திமுக ரொம்ப விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கள, அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது? ஒன்று. ரெண்டாவது என்ன, திமுகலாம் வந்து பயந்துட்டாங்கலாம் சொல்ல முடியாது. இது வந்து வழக்கமாக அவங்க சந்திக்கிறது தான். இப்போது நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை சொல்லுவோம். உங்களுக்கு தெரியுமா, எனக்கு கூட இருக்குது கேட்டால் வருஷத்துக்கு ஒரு முறை தலைவலி வரும், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜுரம் வரும், இப்படி இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை, ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை இப்படியான ஒரு தலைவலி அவங்களுக்கு வரும். சரி, அது வந்து அவங்களுக்கு அந்த என்ன டேப்லெட் போட்டு சரி பண்ணணுன்றது அவங்க காலகாலமாக செஞ்சுட்டு வராங்க. அது மாதிரி தான் இதுவும். விஜயோட அரசியல் கிட்டத்தட்ட அப்படி தான். ஒரு தலைவலின்னு ஒன்று வச்சுங்க, சரிங்களா? நோவாஜின் போட்டோம், இல்லை வந்து அப்போல்லாம் நோவாஜின் போடுவாங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக பேராசிட்டமால் போடுவாங்க இல்லையா? ஒரு ஜுரம் இதுதான் வந்தால் அந்த மாதிரி தானே தவிர திமுகலாம் பயந்த மாதிரிலாம் தெரில. திமுகவும் சரி, பாஜகவும் சரி, யாரும் பயந்த மாதிரிலாம் தெரில. அவர் தான் பயந்த மாதிரி உட்காந்துருந்தார். நீங்கள் வேணால் எடுத்து பார்த்துக்க, நான் போய் சொல்லணும். அந்த மேடையில்
உட்காந்துருந்தார் இல்லையா இந்த மேடையில், நான் சொல்கிறது இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டோட அந்த மேடையில் கிட்டத்தட்ட வந்து எக்ஸாமுக்கு வந்து படிக்காத ஒரு பையன் வந்துட்டான்னா கொஸ்டின் பேப்பர் வச்சுன்னு ரொம்ப நேரம் இப்படி அப்படி திரும்பி பார்த்துட்டு இருப்பான்ல, அந்த மாதிரி தான் இருந்தார். தவிர கூர்ந்து கவனிக்கிறார் சார். அதை கூர்ந்து கவனிக்கல. அது அந்த முகத்தை நீங்கள் வேணால் நான் பொய்யா சொல்கிறேன், நீங்கள் எடுத்து பாருங்க வேணா. நீங்கள் இன்னொரு முறை ரிலே பண்ணி பார்த்துங்க. முழுங்கினதெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா? அப்படி முழுங்கினாரா? 2 இடத்துல முழுங்கியிருக்கார் பாருங்கள். சரிங்களா? கொஞ்சம் பயத்தில் இருந்தால் எனக்கு என்ன, ஒரு திகில் படம் போனீங்கன்னா என்ன செய்வீங்க? ஒரு பேய் படம் பார்க்க போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு க்ரைம் த்ரில்லர் பார்க்க போகிறீங்க, அப்போ கொஞ்சம் முழுங்குவாங்க தெரியுங்களா? ஏதோ ஒன்று முழுங்குவாங்க. அந்த மாதிரி முழுங்கினதை 2 தடவை பார்த்தோம். ஒரு பயந்த முகம் இருந்தது. இப்போ இந்த ஆடெல்லாம் வெட்ட போகும்போது அந்த ஆடு இப்படி போகும் பாருங்கள், ஒரு மறுச்சி, அப்படி தான் ஒரு முகத்தில் இருந்தது. அதனால் பயந்துட்டாங்கன்றது யாரும் அவருடைய அரசியலை பார்த்து யாரும் பயப்படுற அளவுக்கு அவர் இன்னும் பண்ணலைன்ற ஏக்கம் நமக்கு இருக்குது. பயப்படுற அளவுக்கு அவர் அரசியல் இன்னும் பண்ணல. ஆனால் இப்போ களத்தில் இறங்கி எல்லாம் நிவாரண பணிகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. களத்துலன்றீங்க, அது என்ன களம் தான் நானும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன களம் அது? ஒவ்வொரு நகர்வாக நிகழ்த்திட்டு வர்றாரு சார். எடுத்த உடனே போய் உடனே சரி என்ன சார் எப்படி பிப்ரவரி மாதம் கட்சி தொடங்கி அக்டோபர் மாதம் ஆகஸ்ட் மாதம் கொடி அறிவித்து, அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் மாதம் மாநாடு அறிவித்து, இதுவா சார் இது என்ன சார் இது? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிற ஒரு மாதம் கேப் எடுத்து, இது கல அரசியல் இல்லைல்ல. வெள்ளத்தில் மக்கள் வந்து அவதிப்படும் போது அங்கே போய் களத்தில் நிற்கல. நம்ம ஒன்றும் வன்மத்தில் பேசுகிறோம், அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் பேசுகிறோம், யதார்த்தமாக பேசுகிறோம், ஒரு நகைப்புக்கிடமாக பேசுகிறோம், நகைச்சுவாக பேசுகிறோம், அவ்வளோதான். அது உங்களுக்கு சிரிப்பு வருதா இல்லையா எனக்கு தெரியல, உங்களுக்கு வரலன்னா நான் பொறுப்பு இல்லை. ஆனால் அவருடைய அரசியல் வந்து பார்த்திங்கன்னா பயமூட்டுற நகைப்புக்கிடமாக தான் இருக்குது. களத்துலனா நீங்கள் ஃபீல்டில் போய் நின்று அந்த மக்கள்கிட்ட நீங்கள் கொடுக்கல வேறு விஷயம் சார். இப்போ எல்லா அரசியல் கட்சி தலைவரும் கொடுக்குறாங்களா என்ன நிவாரணம்? அப்படியே அந்த நிவாரணம் கொடுத்தாலும் ஒரு பன்னு பேக்கெட்டும் ஒரு பிரெட் பேக்கெட்டும் கொடுக்குறது பெரிய நிவாரணம் கிடையாது. இப்போ அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறான் நிறைய பேர். அங்கே வெள்ளம் வந்துச்சுன்னா உடனே பிரெட் பேக்கெட் காலி ஆயிருக்கு கடையில், எல்லாம் அதை வாங்கி போய் கொடுக்குது. அது கிடையாது. அந்த மக்களாக நின்று அவங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குதுன்னு கேட்டு ஆறுதல் சொல்கிற அந்த ஒரு வார்த்தையே மிகப்பெரிய இது. அதையே செய்ய மாட்டாங்களான்றான். அவரே அதுக்கே விளக்கம் கொடுத்துருக்காரு சார். ஒருவேளை நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது விஜய் ரசிகர்கள் இந்த கதையை சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. நாங்கள் இன்னைக்கு எல்லாருமே அவர் களத்துக்கு போயிட்டாருன்னா அங்கே கூட்டம் வந்துடும், வரட்டும் சார். உண்மைதானே சார்? அதை போலீஸ் கண்ட்ரோல் பண்ணா அடுத்த மீட்டிங்க்கு பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க. இதையே நீங்கள் சொல்லிங்கன்னா அரசியலுக்கு நீங்கள் வராதீங்க, இன்னும் சேஃபு, மக்களுக்கு சேஃபு, உங்களுக்கும் சேஃபு. நீங்கள் அரசியலுக்கு வராதீங்க சார், வராதீங்க. என்ன பேச்சு விக்ரம் இது? ஆனால் இதே கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அவருக்கு என்ன, அவர் போயிட்டாருன்னா அங்கே லா ஆர்டர் பிரச்சனை வந்துடுங்க, பெரிய கூட்டம் நிரம்பிடுங்க, இதே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்போ கரெக்ட் தானே? அவ்வளோ நல்லது நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் வராதிங்க. நாளைக்கு நீங்கள் முதலமைச்சரானா அப்போ கூட்டம் வரும், அப்போ உங்ககிட்ட அதிகாரம் இருக்கும், போலீஸ் வச்சு லட்டி சார்ஜ் வச்சு அடித்து அனுப்பிங்க. அதான அர்த்தம் நான் சொல்லுங்க. அப்பவும் கூட்டம் வருமா வராதா? அப்போ நீங்கள் வந்து யாரையும் மக்களை நீங்கள் சந்திக்கவே மாட்டீங்க. முதலமைச்சரானாலும் மக்களை அப்படிப்பட்ட முதலமைச்சர் எங்களுக்கு வேணாம் தானே சொல்கிறோம். யாராக இருக்கட்டும் சார், ஜெயலலிதாவே நம்ம சொன்னோம். அந்த மாதிரி கூட்டம் வந்து அந்த கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எப்படியும் மக்கள் வந்து தள்ளுமுள்ளு அன்றைக்கும் நடக்கும்ல. நீங்கள் தான் பெரிய ஸ்டார் இல்லை. நீங்கள் எளிமையாக ஆக ஆக மக்கள்கிட்ட நீங்கள் வந்து இது எப்படி பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுறீங்க. ரொம்ப காஸ்ட்லியான தலைவராக உங்களை காட்டிக்கிறீங்க. ஐயோ அவர் வந்தாலே கூட்டம் வந்துடும், ஐயோ அவர் வந்து கூட்டம் வந்துடும், அப்படியே நெருக்கடி ஆகிடும், டிராஃபிக் ஜாம் ஆகிடும், அது ஆகிடும், இதான் நீங்களே சீனை ஓட்டினீங்கன்னா எளிமையாக போங்க சார். ஒரு ப்ராப்ளம் ஆனவங்களை வந்து இப்போது நீங்கள் நான் கூட ரோட்டில் நடக்கும்போது கட்டினா இவர் யார் தெரியுமா அப்படின்வாங்க, இவர் யார் தெரியுமா அப்படின்வாங்க. 2 நாள் சொல்லுவாங்க சார். 3ஆவது நாள் அவங்க முன்னாடி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடைக்கு போகிறோம் சார், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிற கட்டினா ஒரு 2 தடவை அந்த கடையில் இருக்கிறவர் பார்ப்பாரு, அங்கே இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்க பார்ப்பாங்க, செய்வாங்க. மறுநாள் போகணும், 3 நாள் போகணும், 4வது நாள் 5வது நாள் போகணுன்னா என்ன கேட்டினா அவங்க பாட்டு அவங்க வேலை செய்வாங்க. இவர் எப்போ வரவர் தாங்க அப்படின்வாங்க. நீங்கள் அதை விரும்பலை, விஜய் அதை விரும்பலை. நம்ம வந்து ஒரு காஸ்ட்லியான தலைவராகவே இருக்கணும், ரொம்ப காண கிடைக்காத ஒரு மனுஷனாகவே இருக்கணும், மக்கள்கிட்ட அப்படி விலகியே இருக்கணும். அப்போ என்கிட்ட வெளிப்படையாக சொன்னாங்க சார். பாரு, அது ஏன் தெரியுமா சார், அடிக்கடி பார்த்தாக்கா அது சீன் ஆகிடும் சார், அப்படின்னு ஆகிடும். நம்ம அப்படியே கொஞ்சம் பிரபலமானவர்னா நம்ம இப்படியே இருக்கணும், டிஸ்டன்ஸ்லேயே இருந்தோம்னா தான் நம்மளை பார்த்து ஏங்கிக்கினே இருப்போம். இவர் வருவாரா, என்கிட்ட பேசுவாரா அப்படின்னு. இப்போ சொல்கிறதுக்கு புரியுதுங்களா? அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் ஒரு மானங்கட்ட ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் எனக்கு கோவம் வரும், மக்களுக்கான ஸ்ட்ராட்டஜி. அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் நடிகராகவே இருந்துங்க, எங்களுக்கு ஒன்றும் கவலையே கிடையாது.
எந்த கழுதிங்க வந்து அடிச்சு பிடிச்சின்னு போய் பக்கத்தில் நின்று போட்டோ எடுத்துக்கிட்டோம். ஆனால் மக்களுக்கான அரசியல் பண்ணும்போது இப்படி இருக்கக்கூடாது விக்ரம். சீரியஸாக சொல்கிறாங்க. மக்களுக்கான அரசியல் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் அங்கே போனால் சில பேர் வந்து உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு வந்து மனிதர்கள் வந்து வேர்வை ஸ்மெல் இருக்குது சரிங்களா. அதை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து அணைச்சிக்கிறது விஜயகாந்த் ஒருத்தர் அரசியல் தலைவர்கள் நான் சொல்கிறேன். முதல் நபர் எம்ஜிஆர், இரண்டாவது நபர் விஜயகாந்த். தமிழ்நாடு அரசியல் மீது யாரும் கிடையாது. அந்த மக்களை அப்படியே அணைச்சிக்கிறது. ஒரு வயசான பாட்டி வருது, அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தலையில் எண்ணெய் வைக்காமல் காஞ்சி அந்த வறுமையின் வாசம். அது நீங்கள் கொச்சப்படுத்த முடியாது. வேர்வை ஸ்மெல்னு சொல்லுங்கள், வறுமையின் வாசம். வறுமைக்கு ஒரு வாசம் எனக்கு தெரியுமா, அது மக்களை இணைஞ்சால் தான் தெரியும். உழைப்பாளிக்கு ஒரு ஸ்மெல் இருக்குது தெரியுமா, விஜய்க்கு தெரியுமா? அது தெரியும் அவனுக்கு, யாராவது சொல்லியிருப்பாங்க. அதனால தூரமாக இருக்கான். உழைக்கிற மக்களுக்குன்னு ஒரு வாசம் இருக்குது, வறுமைக்கு ஒரு வாசம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வேணான்னு நினைக்கிறீங்க, தூரமாக அப்படி இருக்கணும். அவன் வந்து என்ன செய்ய வந்து ஒன்று பிடிச்ச உடனே நீ ஃபயர் ஆகிடுமா, அந்த இடம் வெந்துடுமா, வெந்து தோல்லாம் கொட்டிடுமா, அப்படியா எப்படி? இது நம்ம என்ன சொன்ன வயசான பாட்டி வந்து கட்டி பிடிச்சி 3 ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க நீங்கள் வாழ்க்கையில். வேறு யாருன்னா இருந்தால் நீங்கள் காட்டுங்க. ஒரு வயதான பாட்டி வந்து கட்டி பிடிச்ச மாதிரி போட்டோ 3 ஃபோட்டோ இருக்கும். ஒன்று பிரபாகரன் இருக்கும், எம்ஜிஆர் இருக்கும், பிரபாகரன் இருக்கும், விஜயகாந்த் இருக்கும். வேறு யாருன்னா காட்டுங்க. வேறு எந்த தலைவர் தான் நீங்கள் காட்டுங்க. நம்ம எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, வயசான பாட்டி கட்டி பிடிச்சி போஸ் கொடுத்தா. அது கிடையாது. அது இவன் பார்வை அப்படி இருக்குது. தண்ணியில் நின்று, தண்ணியிலடா, அது தண்ணியில் இல்லை, சேறு சகதி, அதை புரியணும். தண்ணியில் நின்று போட்டோ எடுக்கிறது கிடையாது. ஏதோ டான்ஸ் சொன்னால் உங்களை சொல்ல நினச்சிக்க போகிறீங்க, நான் விஜய் தான் சொல்கிறேன். தண்ணியில் நின்று போஸ் கொடுக்க கிடையாது, அது சேறு சகதி. அதில் நிற்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். நீ காஸ்ட்லியாக வளர்ந்த, உனக்கு தெரியல. சேரில் சகதியில் இப்போ நம்ம நடந்து வரோம்ல, சேரு சகதியில் தான் நடந்து வரோம். நீ அப்படி நடந்ததே கிடையாது, உனக்கு அதெல்லாம் கஷ்டமாக தெரியுது. இங்கே எதுக்கு இங்கே போயிட்டு வீட்டுக்கு வர சொல்லுங்கள், யாருக்கும் வலிக்காமல் ஒரு 30 பேர் வர சொல்லுங்கள். பக்கத்தில் ஒரு சைபர் போட்டு 300 காட்டுங்கன்னா புஷியானது சைபர், அதை தான் நான் இருக்கிறான். வேறு எதுக்கு இருக்கிறான் சொல்லுங்கள் பார்க்கலாம். அரிசி, பருப்பு, மிளகா, புளி எல்லாம் போய் சார் நீங்கள் சொல்லுங்கள். புஷி ஆனந்த் அவர்களுடைய ரோல் என்ன சார் விஜய் அவர்களுக்கு? ரோலா? நீங்கள் என்ன சார் இவ்வளோ பெரிய வாசகம் கேட்குறீங்க? நீங்கள் ரோல் ஒன்றும் கிடையாது சார். பக்கெட் தூக்கிட்டு பின்னாடியே போனோம். பின்ன நீங்கள் ரோல்லாம் கேட்டுருக்கீங்க சார். நீங்கள் தான் வந்து இவர் ரோல்னு கேட்டுருக்கீங்க. அவரும் பெரிய அறிவு, பெரிய மேதவி. இவனே லா காலேஜில் பாதியில் வந்தவன். அவன் 8ஆம் கிளாஸ் தாண்டி இருப்பானு, அது அவனுடைய வரலாறு புரட்டது தான் தெரியும். நீங்கள் வேறு ரோல்லாம் கேட்டுக்கிறீங்க. அவர் என்னமோ கர்ம வீரர் காமராஜமோ, இவர் மூதறிஞர் ராஜாஜியான்னு கேட்குறீங்க. நீங்கள் என்ன சார் நீங்கள் இவ்வளோ அப்பாஜியாக இருக்கிறீங்க? நீங்கள் ரோல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பொதுச்செயலர்னு நீங்கள் சீரியஸாக எடுத்துட்டீங்களா? அவர் பொதுச்செயலர் சொன்ன உடனே? ஆமாம் சார், அதுக்கு அடுத்த தலைவரே அவர் தானே சார், எல்லாரும் தெரிஞ்ச தலைவர் அவர். புஷியானது யாரும் கிடையாது. அங்கே பாண்டிச்சேரியில் ஒரு 4 தெரு சேர்ந்தால் அது தொகுதின்னு சொல்லப்படுது. இங்கே எப்படி சட்டமன்ற தொகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஊர் சேர்ந்தால் தான் இங்கே சட்டமன்ற தொகுதி. ஒரு 4 ஊர் சேரணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 தெரு சேர்ந்தால் ஒரு தொகுதி. அந்த தொகுதி அதில் வந்து எப்படியோ கையை காலை பிடிச்சி அதுலேயே வந்து சில அரசியல்லாம் பண்ணி விஜய் ரசிகர்கள், ரஜினி இப்படியெல்லாம் ரசிகர்கள்லாம் சேர்த்து அப்படி வந்து அவரை தன்னை வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மன்றங்களை ஒருங்கிணைச்சு, அந்த மன்றங்களை ஒருங்கிணைக்கும் போதே பார்த்திங்கன்னா பாலான்னு ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணி செத்துட்டான். ஆரம்பமே வந்து மரணம்தான். அந்த மன்றத்தை கையகப்படுத்தும் போது 3 பேர், அந்த 3 நபரில் பாலான்னு ஒரு தம்பி, அந்த 3 பேர் தான் மன்றத்தை உருவாக்கி அந்த மன்றத்தில் வந்து இவரை கூப்பிட்றாங்க. இவரை கூப்பிட்டு கௌரவ தலைவராக கொடுக்குறாங்க. இவர் உள்ள காலை வச்ச உடனே அந்த பாலான பையன் சூசைட் பண்ணிட்டான் அவங்களுக்குள்ள இந்த ஏற்பட்ட குழப்பத்தில். இப்படி தான் இவர் வரலாறு. புஷி முனுசாமின்றது ஒரு பேர். இப்போ முனுசாமின்றவர் வந்து ஒரு பெரிய ஐகான் யார்? விஜய். அவருடைய மன்ற தலைவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, முனுசாமின்னு சொன்னால் ஒரு மாதிரியாக இருக்கும்ல. நமக்கு ஒன்றும் பேரில் பிரச்சனை இல்லை. இங்கே திருக்குறளில் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சவர் முனுசாமின் பேர். முனுசாமின்றது பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப தாழ்வான பேர், இல்லை பேரில் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, அந்த முனுசாமின்ற பேரை வந்து மாற்றி ஆனந்த்னு கொண்டு வந்தாங்க. இப்போ விஜய்க்கு வந்து ஒரு ஆனந்த் தான் எப்படி இருக்கும்? விஜய் ஆனந்த். விஜய் அவருடைய மன்றத்துக்கு தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்தியா மொத்தத்தை, அதாவது தமிழ்நாடு முழுவதுக்கும் தலைமைக்கு வந்துட்டார் அவர், பாண்டிச்சேரியில் ஆரம்பித்து. அப்போ ஒன்று கேட்டால் அந்த ஆனந்தன் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த முனுசாமின்ற பேரை ஆனந்தன் மாற்றுறாரு. அவ்வளோதான். அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி, இவர் வந்து இந்து அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். சரிங்களா? ஆனால் உண்மையான விஷயம்னு கேட்டால் இங்கே அங்கேயே ஒரு இது இருக்குது. அவங்க மனைவி வந்து
ஒன்றா உங்களுக்கு ஆதாரம் தரேன், இதெல்லாம் ஆதாரம்லாம் பேசலை நான். ஸோ அதனால் அவங்க கேட்டால் அப்படி வந்தவர் தான் அவர். அதுக்கு பிறகு மன்றத்தை வந்து அப்படியே ஒரு அரசியல் கட்சி தலைவராக அரசியல் கட்சி அவங்க அப்பா மாற்றும் போது அதில் வந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் முரண் இருக்கும்போது அப்போ தான் இவருடைய ரோல், நீங்கள் சொன்னீங்கல்ல, இவருடைய ரோல் அப்போ தான் ஆரம்பிக்குது குடும்பத்தில். அப்படி ரோல் ஆக்கி அவங்களுக்கு கேட்டால் அந்த வந்து விஜய் பக்கத்தில் நின்று இவருக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அப்பா மேலேயே வழக்கு போட்டு அதுக்கப்புறம் அவரும் வேணாம்னு சொல்லி ஒதுங்கி போயிடுறார். இப்படி தான் இவர் ரோல். கட்சியோட ஒரு மாநில கட்சியோட பொதுச்செயலாளருக்கெல்லாம் சரக்கு கிடையாது, அதில் பெரிய ரோல் கிடையாது. இப்போதைக்கு என்னென்னு கேட்டால் விஜய் என்ன சொன்னாலும் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவரை வச்சுருக்குறாங்க. பண்ணாரான்னு கேட்காதீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த எக்ஸிக்யூட்னா அதான் நான் சொல்லிட்டேன், பக்கெட் தூக்கினா பக்கெட் தூக்கி வரணும், வைக்கினா வைக்கணும். இப்போ இந்த கேரளாவில் யானையை பார்த்துருக்கீங்களா? இந்த கேரளாவில் யானையை பார்த்துருக்கீங்க, பெரிய மரத்துண்டுகள் இருக்கும் தெரியும், மர திம்மைகள் பெருசு பெருசாக இருக்குல்ல, இதை கொண்டு போயிட்டு அங்கே வைக்கி, அங்கேருந்து கொண்டு வந்து திருப்பி இங்கே வைக்கணும், திருப்பி இங்கேருந்து கொண்டு போயிட்டு அங்கே வைக்கும். கேட்கவே கேட்காது அது. எது ஏன் என்ன இது வந்து என்றைக்காவது கோவம் வந்துன்னா ஒன்றா தூக்கி போட்டு மிதிச்சிடணும்னு வச்சுங்களா, இந்த யானை அது கூட செய்யாது. இது யானை தானே, இது மாடு. இங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு அங்கே அது மாதிரி கேட்டால் விஜய் என்ன சொன்னாலும் அதை வந்து செய்கிறதுக்கு ஒரு ஆள், அவ்வளோதான் ரோல். அங்கே கட்சியோட பொதுச் செயலாளர்னா அது வேறு சார். ஒவ்வொரு கட்சிக்கும் பொதுச் இப்போ வந்து கலைஞருக்கு வந்து ஒரு அன்பழகன் இருந்தார், ஸ்டாலினுக்கு வந்து ஒரு துரைமுருகன் இருக்கிறாரு. அது மாதிரி கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளர்னா அது வேறு, சரிங்களா? நான் திராவிட கட்சிகள் மட்டும் சொல்கிறேன், எல்லா கட்சிக்குமே நான் சொல்கிறேன். பொதுச் செயலாளர்னா ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. இங்கே அவர் சொல்கிறத செய்கிறதுக்கு ஒரு ஆள். இங்கே எத்தனை தள்ளுனா தள்ளணும், இங்கே எத்தனை வெயினா வைக்கணும், அவ்வளோதான் வேலை. ஒரு எடுபடின்னு சொல்கிறேன், இதுக்கு மேலே சொல்ல முடியாது சார். அடுத்ததான் நீங்கள் கேட்ட ரோல் சார். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ஒருவேளை 2026 எலெக்ஷனில் விஜய் அவர்கள் எல்லா தொகுதியிலும் நின்னா, கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ ஒரு 150 தொகுதியில் நின்னா விஜய் அவர்கள் எத்தனை சீட் ஜெயிப்பார்? நின்னான்னு கேட்டிங்கல்ல, அப்படி தான் இவர் நிற்பார். ஏன்னா கூட்டணி தான் அவர் விரும்புகிறாரு. கூட்டணியில் இவரை வந்து முதலமைச்சராக வந்து ஏற்றுக்கிற நபர்களோடு சேர்ந்து பயணிக்கணுன்றது தான் இவருடைய ஆசை. அதுதான் அந்த மாநாட்டில் அவர் அறிவித்தார். இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா இவர் வந்து நின்னான்னு கேட்டிங்கல்ல, நின்னாலாம் இல்லை, நிற்பார். 234 தொகுதிகளும் நிற்பார். 234 தொகுதியில் வந்து இவருக்கு ஒரு வேளை எங்கேயாவது நின்று ஒரு டெபாசிட் கிடைக்கிற அளவுக்கு வேணால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. கூட சேர்ந்து நிற்கிறாங்க இல்லையா, கூட்டணி இல்லாமல் தனியாக நின்னா சொல்கிறேன். எல்லோரும் அப்படியே எப்படி விஜயகாந்துக்கு ஒரு ரிசல்ட் வந்ததோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதல் ரிசல்ட் எப்படி வந்துச்சு அது மாதிரி கேட்டால் இவர் ஒரு ஆள் வேணால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கூட தொகுதியை பொறுத்து அதெல்லாம் நிறைய இருக்குது. அந்த சொல்லலாம் மற்றவங்க எல்லாமே டெபாசிட் எடுப்பாங்க. கூட்டணின்னு வைக்காமல் தனியாக நின்னால் 234 வந்து இவர் ஒருத்தர் மட்டும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கூட நிற்கிற தொகுதியை பொறுத்து இருக்குது, கூட்டணி அங்கே எதிர்த்து நிற்கிறவங்களை பொறுத்து இருக்குது. ஆமாம் சார். கூட்டணி பற்றி இது ப்ராக்டிக்கலாக நம்ம யதார்த்த நிலை பேசுங்க. இங்கே திமுக இது நான் ஏதோ இதை சொல்கிறதுனால திமுக ஆதரவாக பேசுகிறேன்னு கிடையாது. டிஎம்கே ஒரு அணி, அதிமுக ஒரு அணி, என்டிஏ ஒரு அணி, விஜய் ஒரு அணி. சீமான் சார் சொல்ல அவர் வந்துட்டோமா? சரி, அவர் ஒரு அணி கிடையாது, தனி. ஓகேங்களா? சரி, இப்படி நிற்கும்போது பாருங்கள், இயல்பாகவே நம்ம மறந்துட்டோம் இவன் வந்தது. ஏன்னா அங்கே இருந்து பல பேரும் கிளம்பி இங்கே வந்தாச்சு. எங்கே 2.0 தான் நாம் தமிழோட 2.0 தான் இவர் யார், விஜய். சரி சரி, நம்ம சீமான் தனி, சரிங்களா? அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு 5 முனை போட்டி இருக்குன்னு வச்சுங்க விக்ரம், யாருக்கு சாதகமாக இருக்கும்? டிஎம்கே சாதகமாக இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். இது இன்னும் பெரிய பொலிட்டிக்கல் கணக்கெல்லாம் கிடையாது. நம்ம பெரிய இதுக்கு வந்து கணக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி தனித்தனியாக நிற்கும்போது, தனித்தனி அணியாக நிற்கும்போது கண்டிப்பாக வந்து அது டிஎம்கேக்கு தான் சாதகமாகும். அதுதான் கூட்டணி. அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு தான் பல முயற்சிகள் எடுக்கப்படுது. எல்லோரும் மெனக்கட்டு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஸ்க்ரீனுக்கு முன்னாடி எல்லாம் கஷ்டப்படுறாங்க அந்த அணியை உடைக்கிறதுக்கு. அணியை உடைக்க முடியல. அப்போது திமுகவோட அணியை உடைக்க முடியலனாலே மீண்டும் ஆட்சி திமுக ஆட்சி தான். இதில் இன்னும் பெரிய கணக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட்டுங்கெல்லாம் இப்போ புள்ளி ஒரு மாமேதைகள்லாம் போகிறாங்கல்ல, இங்கே வந்து கூட்டணியை திமுகவோட கூட்டணியை நீங்கள் உடைக்காமல் அதில் இருக்கிற கம்யூனிஸ்ட்டு, விசிகா, மதிமுக, காங்கிரஸ், இது எல்லாம் இங்கே வந்து ஒரு அணியாக வந்து அங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கும்போது மற்றவர்கள்லாம் அணின்னு சொல்கிறாங்க. அணிலேயே அவங்க வந்து பார்த்திங்கன்னா பலவீனமாக இருக்கிறாங்கல்ல. நீங்கள் அதிமுக எடுத்துக்கலாம், ஜெயலலிதா மாதிரி ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இருந்தாங்கன்னா இந்நேரம் உடச்சிருப்பாங்க, கூட்டணி உடச்சிட்ருப்பாங்க.
அண்ணன் இவ்வளோ குழப்பத்தில் இருக்க மாட்டார். இவங்ககிட்ட இனிமேல் நம்ம இருக்க முடியாது சொல்லிட்டு இந்நேரம் வந்து அதே அவர் ஏற்கனவே சொன்னார், திரும்பவே சொன்னார். எதிரணியில் இருக்கிறவங்க வந்து வலிமையான லீடராக இல்லை. வலிமையான லீடர் இப்போ இந்த டங்ஸ்டன் விஷயத்திலே எடுத்துங்க. நம்ம மனமாச்சரியத்தோட சொன்னோம், கொண்டு வர்றது மத்திய அரசு. இப்போ யாருக்குள்ள ஸ்டெர்லைட் மாதிரி ஆயிரம் போல் இருக்குது. இப்படின்னா இப்போ யார் பிஜேபி அரசு தான் மத்தியில் இருக்கிற அரசு, அவங்க தாங்க இதை கொண்டு வராங்க. ஐயோ இயற்கை வளம் போயிடுச்சு, அது போயிட்டு நிறைய இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. உண்மை அது. ஏன்னா கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும் வந்து இதில் என்ன உண்மையான விஷயம், என்ன டேமேஜ் இந்த டங்ஸ்டன் வர்றதுனால என்னெல்லாம் பாதிப்பு இருக்குன்றது கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுவும் இன்றைக்கி உள்ள பிள்ளைகளும் தரவாக இருக்குங்க. அப்போ எப்படியும் மத்திய அரசுக்கு இது பின்னடைவு. மத்திய அரசுக்கு யாரும் சொல்கிறேன், பிஜேபி பின்னடைவு கண்டிப்பாக. இவங்க சும்மாவே சுற்றுவாங்க. இன்னும் இப்போ ஸ்டெர்லைட் மாதிரி கதையாக்கிடுவாங்க, பெருசாகிடும். ஸோ அப்போது இது வந்து பிஜேபி பின்னடைவு. இன்னொரு சைடில் இங்கே வந்து கேட்டால் அதிமுக வந்து ஒரு சட்டம், மத்திய அரசு வந்து ஒரு சட்டம் கொண்டு வரும்போது, இது சம்மந்தமாக ஒரு சட்டம் கொண்டு வரும்போது கேட்டால் தம்பிதுரை வந்து ஆதரித்து பேசிட்டார். இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்தவங்க இந்த டிஎம்கேவோட எம்பி. இதெல்லாம் ஒரு ப்ளஸ் ஆகுதா? நீங்களே சொல்லுங்கள். மற்ற கட்சிகள் இருக்கும், திமுக மட்டுமே நான் சொல்கிறேன், இந்த மும்முனை மட்டும் சொல்கிறேன், பிஜேபியை சேர்த்துங்க. ஒரு பக்கம் பிஜேபி கொண்டு வருது, அதை ஆதரிக்கிறது யார்? ஓகேங்களா? அப்போது மும்முனை இந்த பெரிய கட்சிகள், நான் சொல்கிறது பெரிய ஒரு என்டிஏன்றது வந்து ஒரு அணி தான், கிட்டத்தட்ட 18% அவங்க ஓட்டு வாங்கி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க வச்சுங்களேன், கூட்டணியோடு. அப்போது ஏடிஎம்கே, என்டிஏ, டிஎம்கே இதில் 3 பேரும் இருக்குன்னா, இப்போ இந்த மதுரையில் இருக்கிற மக்களுக்கு இதை தாண்டி முதலமைச்சர் நேற்று கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கல்ல, என் பதவியை கூட நான் தூக்கி எறிவேன். இதெல்லாம் மக்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படியோ ஒரு ஸ்ட்ராங் ஆகிறாங்கல்ல. இங்கே யார் பலவீனமாக? ஏடிஎம்கே பலவீனமாவது, பிஜேபி பலம். இது ப்ராக்டிக்கல் தானே, மறைக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. அதனால் வந்து கேட்டால் இதில் நான் சொல்கிறேன், 5 அணி நின்னாலும் 5 அணியில் வந்து வலிமையாக கூட்டணியோடு இருக்கிற அணி வந்து டிஎம்கே தான். அவங்களும் தான் சாதகமாக. சார், இப்போ திமுக கூட்டணி உடைக்காமல் எதுவுமே நடக்காதுன்ற விஷயத்தை விஜயம் தெரிஞ்சுக்கிட்டு விசிகேவை நம்ம பக்கம் இழுக்கலான்ற விஷயத்துக்காக தான் அந்த ஆதவ அர்ஜுனாவோட அது இவ்வளோ அவசரப்பட்டிருக்கூடாது, பொறுமையாக இருந்திருக்கலாம். இப்போது நான் மீண்டும் கூட சொல்கிறேன், முதல்ல உங்கள் மேலே நம்பிக்கை வரணும்ல சார். நீங்கள் பண்ணுற அரசியலே இங்கே விமர்சிக்கப்படுது இல்லை. நீங்கள் பொது நிகழ்ச்சிக்கே முதல் நிகழ்ச்சிக்கு தான் நீங்கள் வரீங்க. அரசியல் பண்ணுறது ஒன்றும் இல்லை, அரசியல் பண்ணுங்க. நீங்கள் அரசியல் எங்கே பண்ணுமோ அங்கே பண்ணவே இல்லை. நீங்கள் வெள்ளத்தில் போய் நின்று அந்த மக்களோட மக்களாக இருந்தீங்கன்னா இந்த புத்தக வெளியீட்டு விழாவோட மிகப்பெரிய அளவு பேசப்பட்டிருக்கோம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அரசியல் பண்ணுமோ அங்கே பண்ணுங்க. நீங்கள் மேடையில் அரசியல் பண்ண மாதிரி கேட்டால் ஆதவ அர்ஜுனா, நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஆதவ அர்ஜுனாவுடைய இலக்கு என்ன? அவர் திமுகவை எதிர்க்கிறார். ஏன் எதிர்க்கிறாரு? அவருடைய கடந்த கால வரலாறு என்ன? யாரையும் கொச்சப்படுத்தணும்னு பேசவே இல்லை. இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நீங்கள் முழுக்க அம்பேத்கருடைய புகழாரம் பேசியிருந்தால் மட்டுமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருந்திருக்கும், அங்கே அரசியல் பேசாமல். ஆதவ அர்ஜுனா வந்து யாருன்றது இங்கே மக்களுக்கு வந்து இப்போ மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் சொல்கிறார் காலையில், அவரோட நான் பெட்டர்னு நினச்சிக்கிட்டேன். நான் கேட்டேன், எனக்கு 6 மாதமாக தான் மூத்த பத்திரிகையாளர் அவர், இது எல்லா விஷயத்தையும் வந்து பேசக்கூடியவர். அவரே சொல்கிறாருன்னா, எனக்கு அவர் 6 மாதமாக தான் இந்த ஆதவ அர்ஜுனா யாருன்றதே தெரியுன்றார். அப்போ பரவாயில்ல, நமக்கு பரவாயில்ல, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனிக்கிறோம். நமக்கு 2 வருஷமாக தெரியும், 21லேருந்தே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் டிஎம்கேக்கு அவர் வேலை செய்யும் போது வந்து பிரசாந்த் கிஷோரோட யாரெல்லாம் வேலை செய்கிறாங்கன்ற நம்ம இந்த க்யூரியாசிட்டியில் நம்ம வந்து விசாரிக்கும் போது இதில் வந்து இவர் இருக்கிறாரு, ஆதவ அர்ஜுனா யார்? அவர் மார்ட்டினோட மருமகன். இப்படி வந்து இது நமக்கு ஒரு ஆனால் ஒரு சுலபம் கேட்டால் ஆதவ அர்ஜுனா 6 மாதம் தான் எனக்கு தெரியும், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது முன்னாடி அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இந்த இடத்துல கேட்டிங்கன்னா திமுகவோட வந்து வேலை செஞ்சு 21 அவர் பாணியிலே சொல்லிவிடுவோம். நம்ம மன்னராட்சி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆதவ அர்ஜுனா பாணியிலே சொல்லுவோம் மன்னராட்சி. அந்த மன்னராட்சி 21 வர்றதுக்கு யார் மெனக்கட்டு கஷ்டப்படுதுன்னா பிரசாந்த் கிஷோர். அந்த பிரசாந்த் கிஷோருக்கு நிழலாக இருந்தது யார்? இந்த ஆதவ அர்ஜுனா. இன்றைக்கி வந்து கேட்டால் உங்களுக்கு ஒரு எம்பி பதவியை கொடுக்கல, அங்கேருந்து வெளியே வந்து சரி நீங்கள் தரலையா டைரெக்டாக, நான் தானே உங்கள் ஆட்சி வரதுக்கு நான் கஷ்டப்பட்ட காரணத்தினால தான் விட்டு வெளியே வந்து விசிகேல ஜாயின் பண்ணுறாங்களா? 21 கூட இருந்து கஷ்டப்பட்டு மன்னராட்சி வர வச்சுட்டு அந்த மன்னர்கிட்ட போய் கேட்குறாரு. எப்படி இப்போ நம்ம இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் நீங்கள் 2K கிட்ஸாரான்னு தெரில, இப்படி சொன்னால் இந்த அல்லு அர்ஜுன் எப்படி போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு முதலமைச்சர்கிட்ட போய் ஆசைப்படுறாரு, அந்த மாதிரி ஒரு எம்பி பதவிக்கு ஆசைப்பட்டார்னு வச்சுங்களேன். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, மன்னர்னால் யாருன்னு தெரியும், மு.க. ஸ்டாலின். மன்னர் சொன்னால் முதலமைச்சர் வச்சுக்கங்க. அவர் என்ன சொல்கிறார், நீ யார்?
நீ வந்து ஒரு லாட்டரி வியாபாரியோட மருமக, நீலாம் வந்து ஒரு எம்பி பதவி கேட்டால் கொடுத்துட முடியுமா? அதனால் கேட்டால் அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படியா, நீ என்ன இல்லைன்னு சொல்கிறியா எனக்கு? அப்போ பாரு, நான் முதலமைச்சரை மாற்றணும், சித்தப்பா முதலமைச்சர் ஆகிட்டார்ல, அது மாதிரி கேட்டினா சித்தப்பான்ற யார்? விஜய். நான் உன்னை வந்து முதலமைச்சராக வந்து உன்னை தூக்கி காட்டுறேன் பாரு சொல்லிட்டு நேராக வந்து சித்தப்பா கிட்ட விஜய் கிட்ட வந்துட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட போனார். யார்கிட்ட போனார்னா திருமாகிட்ட. திருமாகிட்ட போகும்போதே ஒரு அஜெண்டா ஆல்ரெடி ரெடி ஆகுது. ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜனும் பேசி தான் இந்த கணக்கே போடுறாங்க. திருமாகிட்ட போகும்போது கேட்டால் ஒரு எம்பி பதவி அவர் மூலமாக வாங்கலான்னு ட்ரை பண்ணார், இப்படி சுற்றி. ஏன்னா 2 சீட்டு கேட்குறத 3 சீட்டாக கொடுங்க அப்படின்னு கேட்டார். அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க, 2 சீட்டு கொடுப்பேன், அந்த 2ல் 1ல் நீ நிற்கணும், 1ல் வந்து ரவிக்குமார் நிற்கணும், 3வது கிடையாது. உடனே இவர் கேட்குறாரு, பொது தொகுதி கேளுங்க, கழகம் தான் அது, ஒரு பொது தொகுதிக்கு நீங்கள் பொது தொகுதியில் நிற்க வச்சு நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா இன்னும் நீங்கள் கட்சி வந்து வளர்ச்சி ஆகிடும். அங்கே பொது தொகுதியெலாம் கொடுக்க முடியாது, 2 தொகுதி கொடுப்பேன், அவ்வளோதான் சொன்னேன். உடனே அவங்களுக்கு என்ன கேட்டால், அன்றைக்கி எம்பி ஆகணும். எம்பின்றது ஒரு பலம் இல்லையா, பல வகையில் பலம், அரசியல் பலம். அப்போ வந்து அதில் ஏமாற்றப்படுறார் யார்? ஆதவர்ஜன். அப்போ அவருடைய ஏற்கனவே இந்த பெரிய திட்டத்தின் அடிப்படையில் அடுத்த கட்டம் அவருடைய மகன் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகும்போது அந்த சர்ச்சையை கலப்புறார். அப்போ தான் இவருக்கு தெரியுது அது மன்னராட்சின்றதே, அப்போ தான் புரியுது இவருக்கு. அந்த மன்னராட்சியை உருவாக்குறது இவர் தான். நான் அடுத்தடுத்து என்ன நகர் டிஎம்கேன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணணும்னு தெரியாமலாம் இருக்காதா? எல்லாம் தெரியும். இவருக்கு பின்னாடி யார் வராங்க, இன்னும் சொல்ல போனால் உதயநிதிக்கு பிறகு யார் வருவாங்கன்னு கூட தெரியும் அவருக்கு. அப்போ தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறோம். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதுக்கு பிறகு அங்கே முரண்பட்டு வெளியே வந்து கேட்டால் அப்போ திமுக ஆட்சியை காலி பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? யார் சரியான ஆளாக இருப்பாங்க? விஜய். விஜய்க்கு என்ன நோக்கம்? ஒரு பொது நோக்கம். அதனால தான் டிக்ளேர் ஆகுது. மாநாட்டிலே டிக்ளேர் ஆகலை, மாநாட்டுக்கு பிறகு டிக்ளேர் ஆகுது. வெளியில் வந்த பிறகு என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அறிக்கையில் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. இவங்களுக்கு மத்திய அரசுலாம் செகண்ட், ரெண்டாம். நீங்கள் கூட சொன்னீங்கல்ல பேசும்போது சொல்லி கேட்டால் பாஜகவும் எதிர்க்கிறாரு, டிஎம்கேவும் ரொம்ப எதிர்க்கிறாருன்னா இவங்க ஆட்சி அதிகாரம் இங்கே. இப்போ எம்பி எலெக்ஷனில் வர்றது எம்எல்ஏ எலெக்ஷன். அப்போது இவங்களுடைய உக்கிரமான தாக்குதல் வந்து டிஎம்கே வந்து அப்போ டிஎம்கே கூட்டணி வந்து பிரிக்கணும், பிரித்து வெளியே கொண்டு வரணும். அதுக்காக சில ஸ்டெப் எடுக்கிறாரு. அதில் வந்து கட்டினா வந்து திரும்ப வந்து தடுமாறுறாரு, குழம்புறாரு. இவனை நம்பி போகிறதா, திமுக நம்பி போகிறதா, இங்கே இதை நம்பி போகிறதா? இங்கே இருந்தால் ஆட்சி அதிகாரம் பலம், ஒரு 6 எம்எல்ஏ கிடைக்கும், 2 எம்பி கிடைக்கும். இங்கே போனால் ஒரு பக்கம் ரவிக்குமார் வந்து போவானான்றான். அந்த பக்கம் இவன் என்ன சொன்னா, உங்களுக்கு துணை முதலமைச்சர் கிடைக்கும். இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கும், ஒரு 10 பேருக்கு வந்து எம்எல்ஏ கிடைக்கும், இல்லை ஒரு 20 பேருக்கு எம்எல்ஏ கிடைக்கும் அப்படின்னு கொடுக்கும். சரி, அதை தாண்டி ஒன்று கிடைக்கும். ஆதவர்ஜனா கூட போனால் இது கிடைக்கும், இது பணம் கிடைக்கும், ஆல்ரெடி கிடச்சிட்டு இருக்குது. அதை இழக்கிறதா இதை இழக்கிறதா சொல்லிட்டு அண்ணன் வந்து இந்த பக்கம் ஓட முடியாமல் அந்த பக்கம் ஓட முடியாது, இவனோட தலைவலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்து போயிருக்கிறத முகத்தில் பார்க்குறோம். அண்ணன் திருமாவளவன் முகம் ஏன் இப்படி இருக்குன்னா இதுதான் காரணம். அந்த பக்கம் போனால் ஒரு 6 எம்எல்ஏ வழக்கமாக கொடுக்குற சீட்டு கூட 2 கூட கேட்டால் கொடுப்பாங்க. இந்த முறை ஒரே கெடுபடியாக இருக்குது. என்ன இன்னொரு பக்கம் வந்து கேட்டால் வந்து அந்த தொகுதிக்கு வேலை செய்கிற கொஞ்சம் பணமும் கிடைக்கும். இவங்களுக்கு 2 எம்பி கிடைக்கும். அடுத்த முறையும் 2 சீட்டு கொடுப்பாங்க. அந்த 2 சீட்டில் வந்து நம்ம ஜெயிச்சுக்கலாம். ஆனால் இங்கே போனால் என்ன கிடைக்கும்? திடீர்னு துணை முதலமைச்சர்ன்றான், கொடுக்குறான்றாங்க. 2வது கேட்டால் ஆதவர்ஜனாவே அங்கே வந்து மிகப்பெரிய என்ன சொல்ல கேட்டால் வந்து பெரிய முதலாளி, பணத்துக்கு பிரச்சனையே இருக்காது. இவங்ககிட்ட போய் சில்லறையாக கேட்டுன்னு இருக்கணும். இது 6 சீட்டு கொடு, 6 சீட்டு ஒரு தொகுதிக்கு இவ்வளோ தொகையை கொடுன்னு கேட்கணும். தொகுதியும் தொகையும் கேட்டு கெஞ்சிட்டு இருந்தோம். அங்கே அப்படி கிடையாது, தொகைக்கு பஞ்சமே கிடையாது, அன்லிமிட்டட். அதனால் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் சரி வேறு நியூட்ரலாக அப்படி நிற்பண்ண ஒரு 6 மாதம் தம்பி கண்ணை மூடிட்டு இருங்க, கடன்னு ஓடிடும். நீங்கள் தினம் கேலண்டர் கிழிங்க, ஒரு 6 மாதம் கழிச்சு நீங்கள் வந்தால் உங்களுக்கு ஒன்றும் அடிப்படை உறுப்பினர் எடுக்கலை, எந்த இதிலும் இல்லை, துணை பொதுச் செயலாளர் பதவி இருந்து கூட உங்களை எடுக்கலை. 6 மாதத்துக்கு அப்படியே சஸ்பெண்ட் பண்ணுறோம், சரிங்களா? அப்படியே இருங்கன்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ நடந்தது. ஓகே சார், உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பாரதம் நேயர்களுக்கு ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார்.